ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த கப் சாமானி மேக்கிங் எப்படி பண்ணுறது, ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் கப்பு நம்ம எப்படி தயாரிக்கணும், ஸோ அதுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாக் கலர் கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரிதூள், அதாவது சார்கோல்னு சொல்லக்கூடிய கரிதூளில் நம்ம தேவையான இந்த சாம்பிராணி, குங்குலியம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்து விலையும் காம்பேக்டாக பண்ணணும், குவாலிட்டியாகவும் பண்ணுற மெத்தடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு. ஸோ இதில் வந்து இந்த பிளாக் கலர் ப்ரீமிக்ஸில், அதாவது பிளாக் கலர் கரிதூளில் வந்து நம்ம கலக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்து தயாரிக்கும் போது கப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு லாபகரமான தொழிலாக அமையும். ஸோ இதோடைய ப்ரீமிக்ஸ் வந்து ஒரு நல்ல டீசெண்டான குவாலிட்டியில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பிளாக் கலர் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி சார்கோல், அதாவது கரிதூள்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சார்கோல் வந்து கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைனாக கிடைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 75% மெஷ்ஷு இல்லை 80 மெஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் போய் பார்க்க தேவையில்லைங்க. நல்ல ஃபைன் பவுடராக கிடைச்சா போதும். இந்த கரிதூள் வந்து நீங்கள் வாங்கும்போது நல்ல ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளுக்கு கப்பு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம தேவையானதில் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். ஸோ நம்ம கரிதூள் வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய கப்பு வந்து நல்லா எரியணும் அப்படின்றதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். செய்ய வேண்டிய அளவுகள் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கப்பு வந்து நல்லா எரியும். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செய்யும்போது நம்ம பொட்டாசியம் அந்த மாதிரியான கெமிக்கல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ மருந்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வைக்கிறதுக்காக வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த மருந்தூள் வந்து 200 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாசனை வேணும். எதுவுமே நம்ம வாசனை இல்லாமல் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம கலக்கிற சாம்பிராணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகையில தான் வாசனை கொடுக்குமே தவிர கப்பில் வந்து எந்த வாசனையுமே இருக்காது. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 மூலிகை பொடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இது 108 மூலிகை பொடி கலந்து அரைச்ச பொடி இது. ஸோ இது நம்ம ரெடிமேடாக நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு இந்த மூலிகை பொடியெல்லாம் கிடைக்காது, மூலிகை பொடி பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா நாங்கள் ஃப்ராக்ரன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பெர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம். அதாவது சாண்டல் பெர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம், ஜவ்வாது சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எந்த வாசனை வேணுமோ அந்த வாசனையை வந்து நம்ம இதில் கலந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி சேர்க்கணுங்கிறத நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக நம்ம போட போகிறோம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுவே வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். தேவைன்னா அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இது இவ்வளோ தான் சேர்க்கணுன்றதுல அளவு கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குங்குலிய பவுடர், அதாவது டாமர் பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குங்குலியத்தை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு வந்து நம்ம இதில் கலக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புகையில போடும்போது சாம்பிராணி வாசனை வந்து கொடுக்கும். லைட்டாக வந்து இது சாம்பிராணி வாசனை கொடுக்கறதுனால ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம கட்டி கட்டியாக வாங்கி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இல்லை ஃபைன் பவுடராகவும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பவுடராக வந்து பண்ணி போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கும். புகை வந்து நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி காற்றுல பறக்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடராக பண்ணி இதை போடணும். இது போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாம்பிராணி வாசனை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குங்குலியம். வெண்குங்குலியத்தை வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்குங்குலியத்தை வந்து நம்ம பொடி பண்ணி பவுடராக எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். ஸோ வெண்குங்குலியத்தை வந்து நீங்கள் தனியாக வந்து புகையில போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லுமே வந்து தெரியாது. ஆனால் வந்து நம்ம காம்பினேஷனாக இப்போ இந்த குங்குலிய பவுடரு, வெண்குங்குலியம், ரோஜனம் இந்த மாதிரி காம்பினேஷனாக போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற கிருமிகளை வந்து ஈஸியாக வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. ஸோ வீட்டில் வந்து இந்த வெண்குங்குலியத்தை வந்து புகை போடுறது அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம வந்து இந்த கப் சாமானி செய்யக்கூடிய இந்த ஃப்ரீ மிக்ஸில் வந்து இது கலந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற கிருமிகளை வந்து இது விரட்டும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஜனத்தை வந்து ஸோ இந்த மாதிரி கல்லாக இருக்கிற ரோஜனத்தை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ரோஜனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு புகையும் கொடுக்கும். வாசனை வந்து அந்த வாசனை வரும். ரொம்ப வாசனைலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எல்லாமே காம்பினேஷனாக சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல சாம்பிராணி ஸ்மெல் வந்து இது கொடுக்கும். ஸோ நம்ம தனித்தனியாக சேர்க்கும் போது தனித்தனியாக புகையில போட்டு பார்த்தா நம்மளுக்கு வாசனை வந்து தெரியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட்டி சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய சாம்பிராணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குங்குலியம், வெண்குங்குலியம், இந்த ரோஜனம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி சில மூலிகைகள் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான் நம்ம அதை வந்து புகையில போடும்போது நம்மளுக்கு வந்து சாம்பிராணி வாசனை கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த மெத்தடு தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கலந்து போடும்போது இதோட அவுட்புட் அதாவது வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெரியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யாரா இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சீனி மச்சம் இருக்கும். இந்த யாரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பொருள் தான். இது வந்து நேச்சுரல் பொருள் கிடையாது. இது வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கெமிக்கல் தான், ரொம்ப ஒரு ஹார்டான கெமிக்கல் கிடையாது. பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வந்து கெமிக்கல் கிடையாது. ஸோ இதை வந்து நான் 30 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதோட யூசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த வாசனைக்காக நம்ம போடக்கூடிய மூலிகை பொடி ஆகட்டும், இல்லை இந்த குங்குலியம், வெண்குங்குலியம், டாமர் பட்டு, ரோஜனம் இதோடைய வாசனையை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குற வேலையை தான் வந்து இது பார்க்கும். ஸோ 1 மடங்கு இருக்கிற அந்த வாசனையை வந்து 5 மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யாரா யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது இதோடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டு ஸோ அது வந்து கப்பாக செஞ்சு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்து அவங்க ஃபீட்பேக்லாம் வாங்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் ஸோ நான் உங்களுக்கு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பண்ணுற மெத்தடு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ எப்படி மிக்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறித்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து 1 பை 1 நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மரத்தூள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மரத்தூள் வந்து நம்ம கப்பு வந்து நல்லா எரிய வைக்கிறதுக்காக இது வந்து நல்லா எரிய வைக்கும். மரத்தூள் கலக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வைக்கும். ஸோ அதனால் நல்ல ஃபைனாக இருக்கிற மரத்தூள் வந்து நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொடி சேர்த்துக்கலாம். இந்த மூலிகை பொடி 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வாசனை கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மூலிகை பொடி சேர்க்குற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாக ஸ்மெல்லு வேணும், கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸோ நான் மூலிகை பொடி வந்து அதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து டாமர் பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குங்குலியத்தோட பவுடர். இது குங்குலிய பவுடர்னு சொல்லுவாங்க, டாமர் பட்டு பவுடர்னு கூட சொல்லலாம். டாமர் ரெசின்னு சொல்லுவாங்க, டாமர் பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்குது. இதை வந்து இது சேர்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தனியாக வந்து புகையில போட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாம்பிராணி வாசனை வந்து தெரியும். ஸோ விலையும் வந்து ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கக்கூடிய குங்குலின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாமர் பட்டு தான். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இதோடைய நேம்ஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வரும், இல்லை இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து போடுவோம். ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேம் வந்து பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டாமர் பட்டு சேர்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குங்குலியம். ஸோ வெண்குங்குலியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த குங்குலியம் பார்த்தீங்கன்னா வெண்குங்குலியம். ஸோ எல்லா குங்குலியுமே நல்ல குங்குலியம் தான். ஸோ வெண்குங்குலியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கிற அந்த கிருமிகளை வந்து சுத்தம் பண்ணும். அதாவது ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். காற்றை வந்து சுத்தப்படுத்துகிற வேலையை வந்து பார்க்கும். ஸோ அதனால வந்து வெண்குங்குலியத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தனியாக புகை போட்டு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வாசனை ஒன்றும் தெரியாது, அந்தளவுக்கு வாசனை வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது இதோடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை சேர்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜனம்.
ஸோ ரோஜனமும் நான் சொன்ன மாதிரி தான், வாசனை வந்து நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. எல்லாமே காம்பினேஷனாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாம்பிராணி வாசனையை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணுறோம், ஒரே பொருளை மிக்ஸ் பண்ணாமல் காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக போய் வாங்கி போடணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் நல்ல கட்டி சாம்பிராணி கடிச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி சாம்பிராணி நீங்கள் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகும். ஸோ இது நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு விலையே கம்மியாக தான் வரும். ஸோ தனித்தனியாக நீங்கள் வாங்கி போடும்போது விலை கம்மியாக வந்துடும். ஸோ கட்டி சாம்பிராணியாக நீங்கள் வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது. ஸோ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற கட்டி சாம்பிராணி வந்து நீங்கள் வாங்கி போடணும். அதனால ஒரு பொருளை வந்து நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொருள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இதில் போட்டு பண்ணும்போது நல்லாவும் இருக்கும். நம்மளும் வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதே அளவு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்களே கூட ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணலாம். ஸோ அந்த அளவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்களே கூட இன்னும் இதோடைய வாசனை வந்து நல்லா இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாசனை வந்து இதில் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது அது வாசனை வந்து வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகி வரும். ஸோ அது நல்லாவும் இருக்கலாம், நல்லா எல்லாமே போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து தனித்தனியாக போடும்போது ஒரு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்மளே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொருளும் வாங்கி இந்த ஒவ்வொரு பொருளும் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரை சேர்க்குறோம். இது நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இது கெமிக்கல் தான். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து புகையை வந்து அதிக புகையை வந்து கொடுக்கும். இன்னொன்று நம்ம போடுற பொருட்களுடைய வாசனையை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவைங்கிறதால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாசனை வந்து கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். வேண்டாம், எனக்கு கெமிக்கலே சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். ஸோ ரொம்ப வந்து ஹார்டான கெமிக்கல் கிடையாது, யூஸ் பண்ணுற அளவுக்கான கெமிக்கல் தான். அதனால ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இது எல்லாமே இதில் கலந்துட்டோம், போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாக் கலர் டீ மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பொருள் வந்து இதில் சேர்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு. ஸோ ஜிக்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நம்ம கப்பாக செஞ்சப்போ ஒடியாமல் பாதுகாக்கிற வேலையை வந்து அது பார்க்கும். அதாவது சிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம வீட்டு கட்ட சிமெண்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த கப் சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுன்னு சொன்னாக்கா அது வந்து ஜிக்கெட்டு தான். ஸோ அந்த ஜிக்கெட் வந்து இதில் போடணும். 2வது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நம்ம இந்த ஜிக்கெட்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கப்பாக செய்யக்கூடிய காணொலி வந்து அடுத்த காணொலியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பேசுவோம்.